ஒட்டுமொத்த இந்தியாவுமே மிகப்பெரிய பரபரப்புல இருக்கு. அதுக்கு காரணம் தெலுங்கானா கவர்மெண்ட் 400 ஏக்கர் ஃபாரஸ்ட அழிச்சிட்டு அங்க ஐடி பார்க் கட்ட போறா அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பு குரல் தான். ஒரே நைட்ல 40ல இருந்து 50 புல்டோசரை கொண்டு டோட்டலா அழிச்சு நாசம் பண்ணிருக்காங்க. அங்க இருக்க பறவைகள் ஆகட்டும், விலங்குகள் ஆகட்டும், எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ஓடிட்டு இருக்கு. நைட்டு ஃபுல்லா கத்திட்டு இருக்கு. அதுலயும் நிறைய விலங்குகள் ஹைதராபாத் சிட்டிக்குள்ள மக்கள் இருக்கிற இடத்துக்கே போயிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு கொடூரமான சிச்சுவேஷன் ஹைதராபாத்ல நடந்துட்டு இருக்கு. அதுக்கு பண்ணது எல்லாமே தெலுங்கானா கவர்மெண்ட் தான். அவங்க என்ன மாதிரி இதுக்கு ரியாக்ட் பண்றாங்க எல்லாத்தையுமே டீடைலா இந்த பதிவுல பார்க்க போறோம். அதே மாதிரியே இந்தியால எந்த பகுதியில அதிகமான காடுகள் அழிக்கிறாங்க, அதே மாதிரியே சைனாவுக்கு எவ்வளவு பின்னாடி நம்ம இருக்கோம் எல்லாத்தையுமே டீடைலா இந்த பதிவுல பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோல்ட் வெல் அபிஷியல் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம்னா, இந்தியால எந்த பகுதிகள் எல்லாமே காடுகள் அழிச்சு சிட்டியா டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா 2000 வருஷத்துல இருந்து 2025க்குள்ள இந்த 25 வருஷ கேப்ல அதிகமா கான்ட்ரிபியூட் பண்ணிருக்குது. ஃபுல்லா ஃபாரஸ்ட் அழிச்சு வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் முக்கியமான சிட்டி அப்படின்னு பார்த்தா அஸ்ஸாம் தான். கிட்டத்தட்ட 3,24,000 ஹெக்டேரை ஃபுல்லா அழிச்சு நாசம் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ரெண்டாவது முக்கியமான சிட்டி அப்படின்னு பார்த்தா மிசோரம். இங்க கிட்டத்தட்ட 3,12,000 ஹெக்டேரை ஃபுல்லா அழிச்சு நாசம் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி மூணாவது முக்கியமான சிட்டி அப்படின்னு பார்த்தா அருணாச்சல பிரதேசம். இங்க 2,62,000 ஹெக்டேரை ஃபாரஸ்ட் அழிச்சு நாசம் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இது கிட்டத்தட்ட ஓவரால் இந்தியாவில் நம்ம கணக்கு போடும்போது, அதாவது 2000 வருஷத்துல இருந்து 2025க்குள்ள இந்த 25 வருஷத்துல இந்தியாவில மட்டும் 2.33 மில்லியன் ஹெக்டேர் ஃபுல்லா நாசம் பண்ணிருக்காங்க. அது சுருக்கமா சொல்ல போனா சைனாவுடைய ஓவரால் ஃபாரஸ்ட் எவ்வளவு இருக்குன்னா கிட்டத்தட்ட 19 லட்சத்துக்கு மேல இருக்கு. இதே ஆஸ்திரேலியா அவங்க செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க, 4 லட்சம் ஹெக்டேர் வச்சிருக்காங்க. ஆனா இந்தியா ஜஸ்ட் 2,66,000 ஹெக்டேர் மட்டும் தான் நம்ம ஃபாரஸ்டே வச்சிருக்கோம். அப்ப எந்த அளவுக்கு நம்ம காடுகளை அழிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா மிகவும் ரொம்ப கொடூரமா இருக்கு. ஆக்சுவலா அந்த அளவுக்கு சைனா ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் போட்டு ஆக்சுவலா அவங்க ஒரு பிரிட்ஜே கட்டணும்னாலும் அந்த இடத்துல இருக்கிற எல்லா ஃபாரஸ்டையும் அழிக்க மாட்டாங்க. அதாவது அது ஃபாரஸ்டோடைய ரோடு எப்படி போட முடியும் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அப்படின்னு மட்டும்தான் யோசிப்பாங்க. ஆனா இந்தியால அப்படி கிடையாது. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. அதே மாதிரியே இப்ப வந்திருக்க பிரச்சனை அப்படின்னு பார்த்தா தெலுங்கானால ஹைதராபாத்ல அதிகமான காடுகள் அழிச்சு, அதுவும் பர்டிகுலரா 400 ஏக்கரா அழிக்க போறாங்க. ஆக்சுவலா அது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தெலுங்கானா ஹிஸ்டரிய பாத்துருவோம். எந்த அளவுக்கு ஃபாரஸ்ட அழிச்சு வச்சிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா 1990ல இருந்து 2025 இந்த 35 வருஷத்துல எவ்வளவு காடுகளை அழிச்சிருக்காங்க நம்ம அதை பத்தி தெரிஞ்சாகணும். ஆக்சுவலா இந்த டேட்டாவை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 1990 வருஷத்துல கிட்டத்தட்ட 18,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் வனப்பகுதியா இருந்திருக்கு. இதே 2025 இப்ப கரண்ட் சிச்சுவேஷன்ல செக் பண்ணி பார்க்கும்போது 21,800 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்திருக்கு. ஆக்சுவலா எப்படிப்பா இவ்வளவு அதிகமாகுது அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்தா அவங்க என்ன ஒரு தில்லுமுள்ளு வேலை பண்ணிருக்காங்கன்னா, இங்க புதர் காடுகள் எல்லாமே இருக்கும்ல, அது ஒரு 3,000 ஸ்கொயர் கிலோமீட்டரை உள்ள அடிஷனலா ஆட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இது மத்தவங்க கேட்டா நம்ம டேட்டா இவ்வளவு டெவலப் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி வெறுமனே கணக்கு மட்டும் காட்டிட்டு இங்க இருக்க ஃபாரஸ்ட் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம்னா இந்த 400 ஏக்கர் அழிச்சதுல ஒரு மிகப்பெரிய சிச்சுவேஷன்ல இன்னைக்கு தெலுங்கானா கவர்மெண்ட் சிக்கி தவிக்குது அப்படிங்கறதா ஒரு நிதர்சனமான உண்மை. தெலுங்கானா கவர்மெண்ட் எதுக்கு இதை வாங்க துடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு தேவை இந்த 400 ஏக்கரை பிளாட் ஆக்கணும் அப்படிங்கறது அவங்களுடைய எண்ணம். அதை ஐடி பார்க் கட்டி நம்ம நாடு டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்லி பெருமையா காட்டுறதுக்கு மட்டும் தான் அவங்க டெவலப் பண்றாங்க. ஆனா இன்னொரு சைடு இந்த 400 ஏக்கர்ல இங்க என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா நமக்கு தெரிஞ்சது கிட்டத்தட்ட 700க்கு மேற்பட்ட நிறைய அரிய வகை தாவரங்கள் இருக்கு, மரங்கள் இருக்கு. அதே மாதிரியே 250க்கு மேற்பட்ட நிறைய பறவைகள், அதாவது உலகத்துல இருந்து நிறைய பறவைகள் இந்த தெலுங்கானால கஞ்சாகச்சி பகுதிக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி இங்க இது மட்டும் கிடையாது, நிறைய பாம்புகள், மயில்கள், மான்கள், நிறைய அரிய வகை பாறைகள், இந்த மாதிரி நிறைய இருக்கு. சரி, எதுக்கு தான் இந்த தெலுங்கானா கவர்மெண்ட் இதை வாங்குறதுக்கு துடிக்கிறாங்க, எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் 1947ல இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 2,500 ஏக்கரா ஃபுல்லா ஹைதராபாத் யூனிவர்சிட்டி கண்ட்ரோல் தான் இருந்துச்சு. அதுல ஒரு 400 ஏக்கரா மட்டும் எங்களுக்கு தெலுங்கானா கவர்மெண்ட் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி போய் பார்லிமெண்ட்ல மிகப்பெரிய விவாதத்துக்கு உள்ளானாங்க. அங்க வெற்றிகரமா அந்த 400 ஏக்கராவை தெலுங்கானா கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல வந்துருச்சு. அதன் பிறகு 2003ல
வெற்றிகரமா தெலுங்கானா என்ன பண்ணிருக்காங்க, அதாவது அப்போதைய ஆந்திர பிரதேஷ் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, வெற்றிகரமா ஆப்ரோ ஏசியன் கேம்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போட்டியை அங்க கிரவுண்ட்ல அவங்க ஏரியால வெற்றிகரமா பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இங்க வந்து நிறைய ஆசியன் கண்ட்ரி, ஆப்பிரிக்கா கண்ட்ரி எல்லாமே இங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதே மாதிரியே உடனடியே என்ன பிளான் பண்ணிருக்காங்க, அப்ப இருந்த ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கு, இதை வந்து இன்னும் பெரிய லெவல்ல நம்ம வந்து டெவலப் பண்ணணும், ஸ்டேடியம் எல்லாம் கட்டணும், அதனால இங்க ஒரு 400 ஏக்கர் வந்து கஞ்சாகச்சி போலியில் இருக்கு, அதை நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி பாரத் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான நிறுவனத்துக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலா அது யார் பண்ணதுன்னா சந்திரசேகர ராவ் வந்து அப்ப முதல்வராக இருந்தாரு, அவர் தான் வந்து பண்ணார். அதன் பிறகு மறுபடியும் வந்து ஆட்சி மாற்றம் நடைபெற்றது. 2007 YSR ராஜசேகர ரெட்டி மறுபடியும் வந்து ஆட்சிக்கு வந்தார். அவர் என்ன பண்ணார்னா, அந்த 400 ஏக்கர் வந்து உங்க பாரத் பிரைவேட் லிமிடெட் நாங்க கொடுக்க மாட்டோம், நான் இது எங்களுக்கு தேவை, நாங்க வந்து எங்க டெவலப் பண்றதுக்கு, அதுவும் பர்டிகுலரா ஸ்டேடியம் எல்லாம் கட்டுறதுக்கு விட மாட்டேன், நான் வந்து இங்க ஐடி பார்க்கு நிறைய டெவலப் பண்ணணும், இண்டஸ்ட்ரி கட்டணும், அதனால எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து அப்படியே கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த பிரச்சனை இப்படி ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 2008 இருந்து கிட்டத்தட்ட 10 to 15 வருஷமா அது நிறைய பிரச்சனைகளை போயிட்டே இருந்துச்சு. மறுபடியும் வந்து இப்ப புதிய ஆட்சி வந்து இங்க பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம், அதாவது தெலுங்கானா பிரிச்சதுக்கு அப்புறம் 2 முக்கியமான ஆட்சிகள் போயிட்டு இப்ப 3வது முக்கியமான ஆட்சி வந்து இப்ப வந்து இருக்கு. ஆக்சுவலா இங்க ரேவந்த் ரெட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இப்போ அந்த முதல்வர் வந்து என்ன பண்ணிருக்காரு, இதை வந்து நம்ம ஐடி பார்க் கட்ட ஆரம்பிக்கலாம், இங்க வந்து ஐடி பார்க் கட்டினா ஈஸியா வந்து நம்ம ஸ்டேட் டெவலப் ஆகும், நம்ம கண்ட்ரியும் டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சுக்கிட்டு அவர் என்ன பண்றாரு, உடனடியா எல்லாத்துலயுமே சைன் பண்றாரு, அப்ரூவ்டு கொடுக்கிறார். பேசிக்கா நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்க ஒரு 400 ஏக்கர் காட்டையே நம்ம அழிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அங்க இருக்க சுத்தி இருக்க எல்லா மக்கள்கிட்டயும் கேட்கணும். அப்படி கேட்டாங்களா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. 2வது முக்கியமான பிரச்சனை, இவங்க வந்து இங்க பொதுமக்கள்கிட்ட மட்டும் கேட்கறது கிடையாது, இத வந்து முக்கியமா என்விரான்மெண்டல் டிபார்ட்மெண்ட் கிட்ட கம்பல்சரி கேட்கணும். இது வந்து என்னதான் வந்து தனிநபர் சொத்தா இருந்தாலும் இது வந்து ஃபாரஸ்ட் அழிக்கிற ஒரு சொத்து, அதனால கம்பல்சரி இது உலகத்துக்கான பிரச்சனை, உங்க ஏரியாவுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது, உலகத்துல இருக்க ஒவ்வொரு உயிரினத்துக்கும் உள்ள பிரச்சனை. இன்னைக்கு எல்லா உயிரினமே வந்து நடு ரோட்ல நின்று, அதுவும் முக்கியமா வீட்டுக்கெல்லாம் போயிட்டு தண்ணி கேக்குது, அந்த அளவுக்கு கொடூரமான நிலைமை போயிட்டு இருக்கு. இது உங்களுக்கு தெரியுதா இல்லையா தெரியல. அதுவும் பர்டிகுலரா நைட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மயில் மான் சத்தம் எல்லாமே அந்த பகுதியில கேக்குது அப்படின்னு சொல்லி நம்மளால ரொம்ப மோசமா வந்து பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான சிச்சுவேஷன் இப்போ தெலுங்கானால ஹைதராபாத்ல அரங்கேறிட்டு இருக்கு. ஆக்சுவலா இவங்க அழிக்கிறதுக்கு என்ன பண்ணிருக்காங்க, கரெக்டா சொல்லணும்னா ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு காலையில வந்து கிட்டத்தட்ட 40 இருந்து 50 புல்டோசரை கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்து அப்பவே வந்து உடனடியா அந்த காட்டை அழிச்சாகணும் அப்படின்னு சொல்லி தயாரானாங்க. உடனடியா ஹைதராபாத் யூனிவர்சிட்டில இருந்து ஒரு 50 மாணவர்கள் இதை எப்படியாவது தடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் உள்ள வந்து போராட ஆரம்பிச்சாங்க. ஆனா இங்க என்ன பண்ணிருக்காங்க, இது கவர்மெண்ட் உடைய ப்ராப்பர்ட்டி, நாங்க அழிக்கிறதுக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து உடனடியா தடியடி நடத்தி அந்த 52 to 53 பேரை அடிச்சு நொறுக்கி தூக்கிட்டு போயிருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளா ஆனது. அதுவும் மட்டும் இல்லாம ஒரே நைட்ல விடிய விடிய வந்து இங்க ஃபுல்லா காட்டு அழிச்சிட்டு வந்திருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப மோசமானதா இருந்தது. அதனால இதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து வாண்டடா நாங்க எடுத்து வந்து இதற்கான ஒரு தீர்வை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி டெம்பரவரியா இப்ப ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. எந்த இடத்துலயும் நீங்க வந்து புல்டோசர் வச்சு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி டெம்பரவரியா ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா எப்பவுமே இந்த கவர்மெண்ட்டுக்கு ஆதரவா இருக்க பிரச்சனை வந்து கூடிய விரைவில் அவங்களே வந்து எப்படியா வந்து அந்த பிரச்சனையை கிளியர் பண்ணிட்டு மறுபடியும் காட்டு அழிக்கதா போறாங்க. நம்ம வந்து இங்க ஒற்றுமையா இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா அது நடக்க கூடாது. நாம் இந்த பிரச்சனையா பூதாகரமா வெடிக்க வச்சா மட்டும்தான் இது முடியும். ஏன்னா சாதாரண ஒரு மனுஷனுக்கு தெரியுது, ஒரு சின்ன பசங்களுக்கு தெரியுது காட்டு அழிக்க கூடாதுன்னு ஸ்கூல்ல புக்ல எல்லாமே சொல்லி தர்றாங்க. ஆனா நீங்க கவர்மெண்ட் ஆன நீங்களே வந்து காட்டு அழிச்சீங்கன்னா நீங்க டெவலப் பண்றோம், சிட்டியை டெவலப் பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு எல்லாத்து மனசுலயும் ஒரு மிகப்பெரிய கொஸ்டினா இருக்கு. தெலுங்கானா கவர்மெண்ட்டுக்கு தெரியுதோ இல்லையோன்னு தெரியல, காட்டு அழிச்சா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல பேசி ஆக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல நான் இருக்கேன். அப்படி நீங்க அழிச்சிட்டீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது ரொம்ப கொடூரமா இருக்கு. இப்பவே வந்து டெம்பரேச்சர் அதிகமாயிருச்சு, அது 1.5 to 2 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகமாயிருச்சு. நம்மளால சம்மர் எப்படி சமாளிக்க போறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிட்டு இருக்கோம். இதுக்கு இந்த ஒரு 400 ஏக்கர் பிரச்சனையும் ஒரு முக்கியமான காரணம். அதே மாதிரி இவங்க அந்த காட்டை அழிச்சிட்டாங்கன்னா மண் அரிப்பு அப்படிங்கிறது அந்த பகுதியில பர்டிகுலரா கஞ்சாகச்சி பகுதியில ரொம்ப அதிகமாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவங்க இதை மட்டும் அழிக்கல, இன்னொரு முக்கியமான டேட்டா என்னன்னா அங்க ஒரு முக்கியமான ஏரி இருக்கு, அந்த ஏரியும் அழிக்க போறாங்க, அழிச்சிட்டு டைட்டில் பார்க் கட்ட போறாங்க. சுருக்கமா சொல்லணும்னா ஐடி பார்க் கட்ட போறாங்க. மண் சரிவு அதிகமா வர்றதுக்கு இந்த பகுதியில வாய்ப்பு இருக்கு.
அதே மாதிரியே இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இங்க நிறைய உயிரினங்கள் உயிரிழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரியே எல்லாமே காட்டுக்குள்ள இருந்தா மட்டும்தான் சேஃப்டியா இருக்கும். வெளியே வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஏதோ ஒண்ணுல மோதி கண்டிப்பா உயிரிழக்கும். அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான பிரச்சனை கிரீன் ஹவுஸ் கேசஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகும். எப்ப பொல்யூஷனோ, ஏர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன் எல்லாமே அதிகமாகுதுன்னா மரம் இருந்துச்சுன்னா இது எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா இல்லையா தெரியல. அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, மரத்தை நீங்க வெட்டி காடுகளை அழிச்சிட்டீங்க அப்படின்னா இங்க மழை பெய்யற அப்படிங்கிற ஒரு அமைப்பு டோட்டலா கம்மியாகும். அது இன்னொரு முக்கியமான பிரச்சனை. அதே மாதிரி இன்னொன்னு காட்டு தீ அதிகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நீங்க எல்லாத்தையும் மரத்தை வெட்டி போட்டுருவீங்க. அது மேபி வறண்டுச்சுன்னா யாராச்சும் ஒரு தீ வச்சுட்டாங்க தெரியாதனமா வந்துருச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த ஏரியாவுமே அழியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இத்தனை பிரச்சனை இருக்கு. சைனா ஒரு ரோடு போறதுக்குனாவே அவங்க என்வரன்மெண்டலுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படின்னு அந்த ரோட்டை அழிக்காம, அதுவும் காட்டை அழிக்காம அவங்க அவ்வளவு நீட்டா போட்டிருக்காங்க. ஆனா இங்க இருக்க அரசியல்வாதிகள் காசுக்கு ஆசைப்பட்டு இந்த அளவுக்கு கொடூரமா இந்த மாதிரி ஒரு ஊரையே அழிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான பிரச்சனை, இங்க மரத்தை வெட்டிட்டாங்கன்னா மேபி கலிபோர்னியால ஏற்படுற காட்டு தீ மாதிரி படு மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லி பிரெடிக்ட் பண்றாங்க. நம்ம அருகில் இருக்க சைனாவை எதுக்கு எடுத்தாலும் நம்ம கம்பேர் பண்றோம். இந்த விஷயத்திலயும் நம்ம கம்பேர் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கும். ஆக்சுவலா சைனாவில் ஒரு ரோடு போடணும் அப்படின்னா அங்க இருக்க மரத்தை வெட்ட மாட்டாங்க. அதாவது அந்த மரத்தோட சேர்த்து எப்படி டிஃபரெண்டான டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த இடத்துல ரோடு போடலாம் மட்டும்தான் சைனா யோசிப்பாங்க. ஆனா இங்க இருக்க நம்ம நாட்டுல இருக்க அரசியல்வாதிகள் யாரா இருந்தாலும், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் யாரா இருந்தாலும் அவங்க காசுக்கு ஆசைப்பட்டு இந்த மரத்தை வெட்ட சொல்லுங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்க இருக்க எல்லாத்தையுமே ஃபாரஸ்ட் 400 ஏக்கர் என்ன இன்னும் நிறைய 1000 to 2000 ஏக்கர் இருந்தாலும் அழிப்பாங்க. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. அது எல்லாமே கண்டிப்பா பண்ணாம இருந்தாதான் நம்ம நாடு தப்பிக்கும், நம்ம பூமியும் தப்பிக்கும். இது பூமி யாருக்கும் சொந்தம் கிடையாது. இன்னைக்கு இருப்போம், நாளைக்கு நம்ம போயிடுவோம். இது பூமி எல்லா உயிரினுக்கும் சொந்தமானது, மனிதர்களுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. எப்பவுமே ஒரு ஈகோ சிஸ்டத்தை, அதாவது நம்முடைய உணவு சங்கிலியை உடைக்க ஆரம்பிச்சிருந்தா மனிதர்கள் உயிரோடயே இருக்க மாட்டாங்க, ஒட்டு மொத்தமாவே அழிஞ்சிரும். மரத்தை அழிச்சிட்டாவே நம்ம நாடு என்ன இந்த உலகமே அழியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா இந்த காட்டை அழிக்கிறதை, இந்த மரத்தை அழிக்கிறத டோட்டலா நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம கடவுளை வேண்டிக்கிட்டு நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.